பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இப்போ ஃப்ரீ ஸ்டார்ஸ் தொடங்கி இருக்கு. ஃப்ரீ ஸ்டார்ஸ்ல எக்கச்சக்கமான சர்ப்ரைசஸும் நம்மளுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. அந்த விதத்துல பூர்ணிமாவோட அம்மா தான் ஃபர்ஸ்ட் நபரா வீட்டுக்குள்ள போயிருந்திருக்காங்க. அண்ட் வீட்டுக்குள்ள போனதுல இருந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து ரொம்ப நல்லா பேசிக்கிட்டு இருந்தாங்க. இவங்க எல்லா கண்டஸ்டன்ஸுக்குமே வந்து ரொம்ப வார்மான ஒரு வெல்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. ஆஸ் யூஷுவல் வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனதுக்கு அப்புறமா எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து ரொம்ப ரொம்ப ஜாலியா பேசி ரொம்ப சந்தோஷமா எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அவங்க எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து ரொம்ப ஜாலியாகவும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. முக்கியமா விசித்ரா அவர்கள்ட்ட போயிட்டு அவங்க என் பொண்ணு உங்கள்கிட்ட ஏதாவது தப்பா பேசியிருந்தாலோ உங்களை ஹர்ட் பண்ணியிருந்தாலோ ரொம்ப சாரி அண்ட் வந்து உங்களுக்கு தான் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். என் பொண்ணுக்கு நீங்க நிறைய இடத்துல சப்போர்ட்டும் பண்ணியிருந்தீங்க, அதுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. இதை பார்த்த பூர்ணிமா பயங்கரமா ஷாக் ஆயிருந்தாங்க. என்னடா நம்ம அம்மா இவங்கள்ட்ட போய் சாரி கேட்கறாங்களே அப்படின்ற மாதிரி தான் அவங்களோட ரியாக்ஷன் இருந்துச்சு. அண்ட் அது மட்டும் இல்லாம பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இந்த வாட்டி ஒரே நாள்ல 4 கண்டஸ்டன்ஸோட ஃபேமிலி ஒரே நேரத்தில் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் நம்மளுக்கு தெரிய வருது. ஸோ நம்மலாம் பொறுத்திருந்து பார்ப்போம் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள என்னென்ன ஃபேமிலிஸ் உள்ள வர போறாங்க அண்ட் என்னென்ன சர்ப்ரைசஸ் காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்தா பார்க்கணும். ஏற்கனவே எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து பிக் பாஸ் வீட்டுக்குள்ள அவங்க ஃபேமிலிக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. அண்ட் பூர்ணிமாவோட அம்மா வந்து ஃபர்ஸ்ட் உள்ள வந்திருக்காங்க. உள்ள வந்தது இல்லாம பூர்ணிமாக்கு நிறைய அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுல அவங்க சொன்ன முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீ பிக் பாஸ் வீட்டுக்குள்ள உன்னோட டேலண்ட்டை எக்ஸிபிட் பண்றதுக்காக வந்த, உன் டேலண்ட்டை ஃபுல்லா எக்ஸிபிட் பண்ணணும். நீ இன்னும் முழுசா உன்னோட டேலண்ட்டை வெளியில காட்டல. நீ நல்ல டான்சர், இன்னும் நீ நல்லா டான்ஸ் ஆடி இருந்திருக்கலாம். டான்ஸ் மாரத்தான் டாஸ்க்ல வந்து நீ இன்னும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணி இருந்திருக்கலாம். பட் நீ பெர்ஃபார்ம் வந்து ரொம்ப கம்மியா தான் பண்ண அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இன்னும் நிறைய நீ ஃபன் பண்ணணும். அண்ட் நீனும் மாயாவும் சேர்ந்து நல்லா விளையாண்டுட்டு இருக்கீங்க. ஸோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. ஃபன்னும் அதிகமா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க. அவங்க ஏற்கனவே பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில ஒரு இன்டர்வியூ கொடுத்தப்போ அந்த இன்டர்வியூல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, நான் பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போனா மாயாவை கண்டிப்பா பார்த்து பேசுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பிக் பாஸ் வீட்டுக்குள்ள போன உடனே பூர்ணிமாவுக்கு அடுத்து மாயாவை தான் அவங்க தேடி போயிருந்தாங்க. அண்ட் மாயாவை கண்டுபிடிச்சு ரொம்ப அதிகமா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இந்த வாரம் ஃப்ரீ டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் எந்த ஒரு ஃபேமிலிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, நீங்க யாரோட ஃபேமிலியை பார்க்கறதுக்காக ரொம்ப ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வீட்டாக் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐகானை தட்டி விட்டுருங்க.